அயன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ராகி கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை இதை போட்டு நல்லா வறுத்துடுங்க. நீங்கள் நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை மாற்றி வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கேஷ்யூ சேர்த்துருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாய் 1, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை, இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த கோதுமை ரவா, ராகி மாவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா சூடான தண்ணி 1 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ரொம்ப சூப்பராக இமீடியட்டாக நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.